நல்லூர் கந்தசாமியார் பரியேறி வாரார். ஒரே முகங்களை கொண்ட 7 குதிரைகள் ஒன்றாக வார்க்கப்பட்ட ஒரு வாகனத்திலே முருகன் வள்ளி தெய்வானை வரும் காட்சி மிக சிறப்பாக இருக்கும். இதை ஒருமுக திருவிழா என்று சொல்வார்கள். அந்த 7 குதிரையின் அழகும் ஒரே முகமாக இருப்பது ஒரு அன்றைய திருவிழாவின் மாலை நேர திருவிழாவின் மிக சிறப்பாக காணப்படும். தமிழ் மக்களால மாத்திரமல்லாம இனம் மதம் மொழி கடந்து அனைவராலுமே கொண்டாடப்படுற நல்லூர் முருகப்பெருமானுடைய மகோற்சவ திருவிழாவில இந்த ஒருமுக திருவிழா இன்னமுமே முருகனடியார்களால விரும்பப்படுற ஒரு திருவிழாவாக காணப்படுது. அழகன் முருகனுக்கு கட்டியம் கூற விஸ்வ பிரசன்ன குருக்களோட அந்த கம்பீரமான குரலை கேட்கறதுக்காகவும் முருகப்பெருமான் 7 குதிரைகளோட கம்பீரமா வலம் வாரத பாக்குறதுக்காகவுமே இந்த திருவிழாவுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒன்று கூடுவாங்க. லோகத்தின் அதிபதி நாடாளும் நாயகன் அழகன் குழகன் ஆனந்த சித்தன். அழகன் முருகன் மேல இருக்கக்கூடிய அந்த காதலால ஒவ்வொரு வருடமுமே நல்லூரானுடைய மகோற்சவ திருவிழாவான இந்த 25 நாட்களுமே ஏராளமான மக்கள் ஒன்று கூடி ஒரு பிரம்மாண்ட திருவிழாவாக இந்த நல்லூர் பதியானுடைய மகோற்சவ திருவிழாவை கொண்டாடுறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. நல்லூர் பதி காவலன் நல்லூர் அடியார் காதலன் அரண் அண்ட ஜனாஜன பிரபஞ்சோத்பத்தி நிமித்த காரணன் வேதத்தின் நாயகன் வேள்வியின் தாயவன் முறையாகம பொருளவன் முத்தமிழானவன் நல்லூர் கந்தசாமியார் பரியேறி வாரார். எட்டத்திக்குமே சிதறுண்டிருக்கின்ற தமிழ் மக்களை ஒன்று சேர்க்கிற ஒரு பெருவிழாவாகவும் தமிழர்களுடைய அடையாளமாக தமிழர்களுடைய பெருமையாக சொல்லக்கூடிய இந்த நல்லூர் மகோற்சவ திருவிழா தமிழ் மக்களால மட்டுமில்லாம அனைத்து இன மதத்தவர்களாலும் கொண்டாடப்படுற ஒரு திருவிழாவாக காணப்படுவது உலகத்துல வாழக்கூடிய அனைத்து மனிதர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக பார்க்கப்படுது. தமிழருக்கு